என்ன கருத்து கேட்டால் நிச்சயமாக யாரும் வந்து நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி, அது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காரை நிறுத்தி உங்களை பார்க்கணும்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பெண் அவங்க தான் நிற்கிறாங்க. வண்டி நிறுத்தி எதுக்குன்னு சொல்லி இறங்கி கேட்கின்றவர் தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும். அது செய்யாமல் போனனால அவங்க தர்ணா இருந்திருக்காங்க. நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன், ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்றேன்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலைக்கு தள்ளாமல் இறங்கி 2 வார்த்தை பேசியிருந்தா மேட்டர் முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம், அஜித்குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா கிறிஸ்துமஸ் நேற்றைய தினம் இருந்தால் கூட கிறிஸ்துமஸ் விழா வரும்போது அது தொடர்ந்து இந்த ஆண்டு முடியும் வரை கிறிஸ்துமஸ் விழாவாக தான் கொண்டாடப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மாலை வந்து புளியங்குடியில் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு ஒரு கபடி போட்டிக்கு செல்ல இருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதுக்கு முன்னாடி மாநில தலைவர்லாம் கலந்து ஆலோசித்து விட்டு அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க தெரிஞ்சு எத்தனை இடத்தில் நமது பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நிறுத்தப் போகிறார் என்று தெரிந்த பிறகு அவங்க சொன்ன பிறகு அந்த முடிவு எடுப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் நிற்கிறத விட என்னுடன் இருப்பவர்கள், என்னுடன் பயணித்தவர்கள் அவங்க நின்னா சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வந்து சாதனை திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய அரசு, வாயால் வடைசூடு அரசு கிடையாதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அவங்க அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே குறை சொல்வது என்பது சில சமயங்கள் வந்து உண்மையான செய்திகளை சொன்னால் கூட அவங்க வந்து நம்ம பொய்யாக சொல்கிறோம் என்று சித்தரித்து சொல்வதுதான் இன்றுள்ள திராவிட மாடல் அரசு என்பது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதில் இப்போ இங்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூட அவங்க மகப்பேறு ஹாஸ்பிட்டல் அவங்க வந்து அறிவிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க செய்வது சரியா என்று மக்களே புரிந்து கொள்வார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது அதிகரிச்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியுதில்லை, அதனால தானே கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்து ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டு இருக்கிறது, அது எப்படி தடுப்பது? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கா சில விஷயத்தில்? ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து எல்லா இடங்களும் காவல்துறை செல்ல முடியாதுன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இருக்கிறதே 1 லட்சம் சொச்சம் தான் காவல்துறை இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க. அது எல்லா இடத்தையும் நடக்க முடியுமா? இது வந்து மதக்கலவரமாக இருந்தால் அதை தடுக்க முடியுமான்னு கேட்கலாம். ஆனால் அன்றாட நிகழ்வுகள் சில சமயம் போட்டி பொறாமைகளில் வந்து நடக்கிற கொலை வழக்குலாம் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதிகரிப்பது போதையினால் இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது. அந்த போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு நான் நினைக்கிறேன். எப்படி 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் ஆக்கிட்டாங்க. 2வது, எங்கே வேலை நடக்க வேண்டுமோ அங்கு இந்த வேலையை செய்வதை நாங்கள் கண்காணித்து செல்வோம். அங்கே நீங்கள் வந்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதில் 60% நாங்கள் தந்து விடுகிறோம், 40% நீங்கள் தர வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களோ, சிதைப்பதற்கு அங்கே காரணமே இல்லையே. வேலை இல்லாத இடத்தில் வேலையை வந்து சும்மா பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திமுக குற்றச்சாட்டு சொல்வது எந்த நல்ல திட்டத்தையும் வரவேற்கிறது இல்லை. நல்ல திட்டமாக இருக்கும்போது அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு பாதகமாக இருக்கின்ற திட்டத்தை அவர்கள் வந்து குற்றச்சாட்டாக தான் சொல்வார்கள். அந்த அரசு வந்து நான் பார்க்கலன்றதுக்கு காரணம் போல புரிஞ்சுக்கணும். ஏன்னா விழாவரியாக எல்லாத்தையும் ஒரு கதை புக் எழுதுற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு அரசியல் கட்சி, இது ஜஸ்ட் கம் இன்டு த ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தேர்தலை சந்திக்கணும், தேர்தலை வந்து போட்டியிடணும், அதில் என்ன நிலைப்பாடு, அவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பதை தெரிவிக்காமல் தனிநபர் தாக்குதல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கி அது அரசியல் கட்சியாக நான் பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு, இன்னும் வந்து பல நாட்கள் இருக்குது. ஒரு தேர்தலை சந்திக்கணும், சந்தித்த பிறகு ஒரு நிலைப்பாடு தெரியும். அப்போ தான் வந்து முழுமையான அரசியல் கட்சியாக இல்லாட்டி இருக்காரா, அந்த கட்சி நடத்துவாரா மாட்டாரா ஒன்றும் தெரியாதுல்ல உங்களுக்கு. வேறு எதுவும் இருக்கா? பார்த்து அஜித்தா வந்து கார் முன்னாடி நின்னாங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நான் சொல்கிறேன், அது வந்து உட்கட்சி பிரச்சனையாக இருந்தால் கூட மனிதாபிமான அடிப்படையில் ஒரு காரை நிறுத்தி உங்களை பார்க்கணுன்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பெண் அவங்க தான் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து பெரிய வந்து ஏதோ உங்களுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனோ உங்களுக்கு வந்து பாதுகாப்பின்மையோ இல்லை. அவங்க வண்டி நிறுத்தி எதுக்குன்னு சொல்லி இறங்கி கேட்கின்றவர் தான் ஒரு கதாநாயகனாக இருக்க முடியும், ஒரு தலைவனாக இருக்க முடியும். அது செய்யாமல் போனனால அவங்க தர்ணா இருந்திருக்காங்க. நான் இன்றைக்கி கேள்விப்பட்டேன், ஏதோ தூக்க மாத்திரை சாப்பிட்றேன்னு கேள்விப்பட்டேன். இந்த நிலைக்கு தள்ளாமல் இறங்கி 2 வார்த்தை பேசியிருந்தால் மேட்டர் முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை வந்து திமுக தொடர்ந்து குறைச்சிட்டே இருக்கு.
இடங்கள்லாம் வந்து நிறைய வழக்கு. உங்களுக்கே தெரியும், பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அது வந்து சீல் பண்ண பிறகு மறுபடியும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெவ்யூ பற்றி நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எங்கள் வீட்டிலே வந்து சோதனை நடத்திய போது எங்கள் அம்மாவுக்கு இன்னும் வாக்குகள் இருப்பதை வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு என் பையனுக்கு வாக்கு இல்லை, இப்போ வந்து அவன் சேர்க்கப்படுகிறான். அப்போ அதில் எந்த விதத்தில் தப்பு நடக்குதுன்றீங்க எனக்கே புரியல. ஸோ அந்த அடிப்படையில் தான் நியாயமாக நடக்க வேண்டியதை செய்வது சீர்திருத்தம் கிளியராக சொல்லிட்டாங்க. இன்டென்சிவ் ரெவ்யூ தான் சொல்லியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, சிறப்பாக செஞ்சுருக்காங்க. சார், தொடர்ச்சியாக இந்த அரசுக்கு அனைத்து அரசு துறை ஊழியர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற ஜனவரி 6 அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் இது வாக்குறுதி நிறைவேற்றவில்லைன்னு தெரியும் போது கண்டிப்பாக தேர்தலில் இது பிரதிபலிக்கும். அதுதான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். செவிலியர் போராட்டம் அதான் இப்போ போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த போராடியதுக்கு காரணமே அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இருப்பவர்களுடன் சமமாக தங்களுக்கு ஊதியம் கிடைப்பதில்லை, நாங்கள் கோவிட் நேரத்தில் சிறப்பாக பணிபுரிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதை வந்து அரசு கவனத்திற்கு கொண்டு அதை வந்து சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் வேற கட்சிகள் வரல, பாமக வந்து 2ஆக உடைஞ்சிருக்கு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக தான் இருக்குது தொடர்ந்து. இப்படி சூழ்நிலையில் இந்த வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்குன்னு அதான் நம்ம 2 மாதம் பொறுத்திருந்து பார்ப்போம், எப்படி கூட்டணி அமையுதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்டால் சிறப்பாக இருக்கும். கூட்டணி இல்லை மாற்றம் இருக்கும் இல்லை, கூட்டணி அமைவது எப்படி என்று பார்க்க வேண்டும். அது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, there is many a slip between the cup and the lip. கப்பில் காஃபி இருக்கும், இங்கே வரதுக்குள்ள கீழே கொட்டிடலாம். ஸோ என்ன நடக்கும் என்பது தெரியல. இன்று நாம் இருக்கிறோம், நாளை இருப்போமா நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி வந்து நம்ம இதுவே ஏசியமாக சொல்ல முடியாது. கூட்டணி என்ன நடக்கும், இன்னொரு மாதம் 2 மாதம் எப்படி வந்து அமையும் என்பதை பார்த்த பிறகு எடுக்க வேண்டிய சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஜனநாயக நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜனநாயகம் எடுபடாத ஜனநாயக நாடு தானே இந்தியாவே, ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் டெமோக்ரஸி. நீங்கள் திரைப்படத்தை பற்றி கேட்க வேண்டாம் என்கிட்ட, திரைப்படத்தை பற்றி மக்கள் தான் படம் பார்த்து சொல்லணும். இல்லை, நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அவர் வந்து அரசியல் வந்திருக்காரு. அதனால் இந்த படம் வந்து இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய ஆடியன்ஸுக்கு வந்து வருத்தமாக தான் இருக்கும். அதாவது தமிழகத்திலையும் சரி, தென்னிந்தியாவில் வந்து எங்கேயுமே பெரிய லெவலில் வந்து மத கலவரங்கள் வந்தது கிடையாது. மத கலவரம் என்று வந்தது வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து வட இந்தியாவில் நடந்தது. காரணம் என்னன்னா, அப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த போது பல முறை பல தாக்குதல்கள், அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்த காலத்தில் தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு மத கலவரம் யாரும் பார்த்தது கிடையாது. சும்மா இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி பயமுறுத்தி மக்களை திசை திருப்ப பார்க்கின்ற முயற்சி தான். அதே போட்டு வந்து மத்திய அரசு எந்த திட்டங்களுமே கொடுக்காம முட்டுக்கட்டை போட்டு அந்த வேக தடைகள் தாண்டி நம்பர் 1 மாநிலமா தமிழகத்தை எந்த திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னு சொல்லணுங்க. தெளிவா பேசினா தெளிவா பதில் சொல்லலாம். எந்த திட்டத்துக்கு இப்ப 100 நாள் 125 நாள் போனா அதுக்கும் போராட்டம் நடத்துறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல பணி நடக்க வேண்டுமோ அந்த இடத்துல பணி நடப்பதை நாங்கள் கண்காணித்து அந்த பணியை நடப்பதற்கு ஏதுவாக நிதி வழங்குகிறோம் சொல்றாங்க. அதுல 60-40 சொல்லியிருக்கிறாங்க. என்ன தவறாக சொல்றாங்க? சொன்னதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால், அதை சிறப்பாக செயல்படுத்தினால் மாநிலம் சிறப்பாக இருக்கும். நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து தமிழக அரசு. அவருக்கு சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு வச்சு வந்து இது பண்ணாங்க, அந்த வீடை உடைச்சு உள்ள போய் அரெஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அவர் கொடுத்ததை வந்து அவங்க வந்து பதில் வந்து அதுக்கு சரியான பதில் அவங்க கொடுக்கும். செய்த காரியம் தவறு என்று சுட்டி காட்டும் போது நீங்கள் எதற்காக செய்தீர்கள் என்று அந்த கருத்தை வந்து நீதிமன்றத்தில் பதிவு செய்யும். நீங்க அதை நிரூபிங்க. அவர் அங்க போய் அரெஸ்ட் பண்ணி வச்சோன்னா கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க உண்மையா தான் பண்ணியிருக்கோம், நாங்க அவர் தவறாக தான் பதிவெல்லாம் சொல்றாருன்னு சொல்லுங்க. ப்ரூவ் யுவர் செல்ஃப் இன்னசென்ட் அண்ட் வாட் இஸ் சேயிங் இஸ் அன்ட்ரூத் அப்படின்னு சொல்லுங்க. தென்காசி தொகுதியில் மறுபடியும் நான் நிக்கிறேனா இல்லையான்னு வந்து தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. அப்புறம் நான் நிக்கிறேனா இல்லையானு நான் ஒரு முடிவு எடுக்கணும். அதனால 2 மாதத்துக்கு பிறகு நான் சொல்றேன். சார், விஜயனுடைய அரசியல் பிரவேசம் உங்களை போன்ற ஒரு நடிகர் தான், அவருக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வருவதை வச்சு அவருடைய எதிர்காலம் எப்படி சார்? ஏன்னா எனக்குன்னு ஒரே கஷ்டம், 1996ஆம் ஆண்டு வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் அதிகமாக கிடையாது. அப்போ எனக்கு வந்து கூட்டத்தெல்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு பலருக்கும் கிடைத்திருக்காது. அபரீதமான கூட்டங்கள் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பலமுறை பல பிரச்சாரங்கள் வந்து நான் சேர்ந்த இயக்கத்திற்காக பிரச்சாரம் செய்யும் போதும் அதை விட பிரம்மாண்டமான கூட்டத்தை பார்த்திருக்கின்றேன். ஆனால் கூட்டங்கள் வருவதெல்லாம் வாக்காக மாறியிருந்தால் ஒவ்வொரு முறை நான் பிரச்சாரம் செய்த கட்சி தான் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அப்படிலாம் நடக்கல. ஸோ கிரௌட் வில் கம், யாரு வேணா வரும். நாளைக்கு ரஜினி சார் போனால் இதோட பெரிய கூட்டம் வரும், அஜித்குமார் போனால் அதோட பெரிய கூட்டம் வரும். கூட்டம் வரதான் செய்யும். நடிகரை வந்து தெருவிலை பார்க்காதவர்கள், நான் வந்து அடிக்கடி போறேன், என்னைக்கே பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா
என்றுமே மக்களை சந்திக்காதவர்கள் செல்லும் போது எவ்வளவு பெரிய கூட்டம் வரும்? அது கூட்டம் வருது நியாயம் தானே. அது கூட்டம் வராட்டி தான் அவர் கவலைப்படணும். இன்னைக்கு அந்த கட்சியில பொறுப்புகளை வாங்குவதற்காக வேண்டிய கடுமையான ஒரு போட்டியும் நிலவுது. அது எதிர்காலம் அது அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேட்கணும். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கட்சியில போட்டி நடக்குது, போட்டி நடக்கல, அஜிதா பிரச்சனை என்ன சார் நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு பதில் சொன்ன அவசியம். ஒவ்வொருத்தரையும் தேர்தல் காலத்தில் வரும்போது ஒவ்வொருத்தரும் பி டீம் ஆயிடுவாங்க, சி டீம் ஆயிடுவாங்க, டி டீம் ஆயிடுவாங்க. என்ன டீம்ன்றது சரியாக கூட்டணி அமைந்த பிறகு யார் டீம்னு தெரியும். அப்போ நம்ம அதை பத்தி பேசுவோம். விஜய் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு விஜய் எந்த கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? வாய்ப்பு இருக்குதா? அவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு புதுக்குழுவே சொல்லிட்டாருங்க. அப்புறம் மற்றவங்களாம் இவருக்கு கீழே இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? என்ன கருத்து கேட்டால் நிச்சயமா யாரும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயோட கூட்டணி வைக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. அதிமுக பழையபடி ஒன்றுபடுமா? அதுக்கு எதுவும் ஒன்றுபட்டால் சிறப்பாக இருக்குன்ற கருத்தை நான் பலமுறை சொல்லிவிட்டேன். அது என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கோ வெள்ளை அறிக்கை கொடுத்து இது ஏற்கனவே செய்தேன் என்று சொன்னவர்கள் செய்யவில்லை என்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லி செய்யல, நாங்கள் சொன்னது இதெல்லாம் செஞ்சிட்டோன்றது கொடுத்தா then it will be clear for all of us to know who is done, who is not done. இது இப்படியே சொல்றதுக்காக செய்தி சொல்றது நான் இல்லை. தென்காசி தொகுதியில் நீங்க போட்டிட்டதா ஒரு தகவல் பரவுவது காரணம் என்னன்னா, ஏற்கனவே தென்காசி தொகுதியில் நின்று என்னை பொறுத்தவரைக்கும் மனசாட்சிக்கு உட்பட்டு சிறப்பாக சேவை செய்திருக்கிறது எனக்கு தெரியும். அதனால அது மக்கள் திரும்பி விரும்புகிறார் என்று சொன்னா நான் சொல்லணும் என்ன நடக்குதுன்னு தென்காசியில. அதுக்கப்புறம் நான் முடியும். தமிழகத்துல பிஜேபியினுடைய வளர்ச்சி எந்த அளவு? சிறப்பாக தான் இருக்குங்க. சிறப்பாக எப்படி சொல்றேன்னா, பேசிக்காவே மக்கள் எப்படி நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தேசம் என்று முதலில் பார்க்க வேண்டும். அதான் சொன்னேன் இப்போ பேசும்போது. ஏன்னா இது கபடி அங்கே நடக்குது, நம்ம நீங்க பிரச்சனை இங்கே சொல்றேன். ஒரு தேசத்தின் ஒற்றுமை, தேசம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா we need very good leader. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதனால இவர் ஐயா அங்கிருந்தா இங்க வந்திருக்கேன். அதனால இந்த தலைவரை வைத்துக் கொண்டு நம் தேசத்தை முதன்மை இடத்துக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கும் போது அனைவரும் ஒன்றாக சிந்தித்து சிறப்பாக சிந்தித்து நாட்டிற்கு நல்லதுதான் செய்யறாங்க நம்பினா போதும். we will be number 1 country in the world. அதான் உண்மையான கருத்து. இந்த வாசுதேவன் ஒரு நீண்ட கால கோரிக்கை, விவசாயிகள் கோரிக்கை செம்பல்வெளி அணை உடைப்பு அது சரி செய்ய பாரத பிரதமர் இந்த கோரிக்கையை வச்சு அது சரி செய்ய நடவடிக்கை எடுத்தா இந்த சைடு உள்ள விவசாயிகள் கண்டிப்பா அதெல்லாம் கேட்டுட்டு தலைவர் மாவட்டத்திற்கு கேட்டுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு அது படி இருந்தால் நிச்சயமா அதிகமா இருக்கு, போதை பண்ற மட்டும் அதிகமா இருக்கு. இல்ல போதைனாலதான் சட்டம் ஒழுங்கு பேசிக்கலா நான் காவல்துறையை குறைய சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த போதை நிறைய வந்துருச்சுன்னா, கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு போயிடுச்சுன்னா அது முதலமைச்சர் அதுக்கு தீவிர நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் could be given. இது இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பதான் அது கட்டுப்படுத்தணும். ரெண்டாவது இளைஞர்கள், முதல்ல சொல்றேன், இளைஞர்கள் உடல் ஆரோக்கியம் அவசியம் என்று நம்ம பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி இதையும் அவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம். டுடே தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகி போச்சு. நாங்கள் படித்த காலத்தில் சில விஷயம் பார்க்கவே முடியாது. இப்போ அனைத்தையும் பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக இன்றுள்ள இளைய சமுதாயம் இருக்கிறது. எது நல்லது எது கெட்டதுன்னு சொன்னா கூட இன்னைக்கு அவங்க கேட்கிற நிலைமையில இல்லை. கதவை தட்டிட்டு தான் உள்ளவான்னு அப்பாட்ட சொல்ற காலங்கள் எங்க அப்பாட்ட நடந்திருக்கோம், நடக்காது இல்லை. இப்போ காலங்கள் மாறிடுச்சு, கல்ச்சரல் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் ஹேப்பன். ஸோ நம்ம எப்படி கொண்டு போனோம், இளைஞரை வழிநடத்துவதற்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் இந்த போதை கலாச்சாரத்தை யாரையோடு வேற இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்ட்ரிக்டர் லாஸ், கடுமையான தண்டனைகள் நிச்சயமா தேவை. Subscribe to One India and never miss an update.